வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா நார்த்தங்காய் குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு வறுத்து அரைச்சி பொடி நல்லா வறுத்து அரைச்சிட்டு பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத சொல்கிறேன். இப்போ நான் நார்த்தங்காய், இதுதான் நார்த்தங்காய் பாருங்கள், இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். இல்லை இது பழமாக இருந்தது, நார்த்தம் பழமாக இருந்ததுனாலும் நீங்கள் பண்ணலாம். இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா மேல் தோலை லைட்டாக மேலாக சீவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி மேலாக சீவிட்டு இப்போ கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 பழம் எடுத்திருக்கேன். நார்த்தங்காய் இருந்தாலும் பரவாயில்ல, நார்த்தம் பழம் இருந்தாலும் பரவாயில்ல, எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதே மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். அதை கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இந்த பக்கம் கடாய் வச்சு 1 ட்ராப் எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம வறுத்துக்க வேண்டிய சாமான்லாம் முதல்ல வறுத்துட்டுருவோம். 2 கட்டி பெருங்காயம், அப்புறம் வரமிளகா ஒரு 10 வரமிளகா, பெருங்காயம் வரமிளகா நல்லா வறுபட்டுருக்கு, அதை எடுத்துடலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம். ஃபஸ்ட்டு இதை வறுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி, நீங்கள் பச்சரிசி இல்லை சாப்பாட்டு அரிசி, சில பேர் புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ சாப்பாட்டு அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே ஒரே மாதிரி கரெக்டாக வறுபட்டுருக்கு. 1/4 டீஸ்பூனுக்கு கடுகு, எல்லாம் நல்லா வறுபட்டுருக்கு. ஆஃப் பண்ணிடுறேன். ஆறட்டும். ஆறினோடனே நம்ம பொடி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது அடுப்பில் கற்சட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், அதில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கற்சட்டியில் நல்லெண்ணெய் காயட்டும். நார்த்தங்காய் நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணியாச்சு. இந்த பக்கம் கற்சட்டியில் நல்லெண்ணெய் வச்சுருந்தோம், அது நல்லா காஞ்சிடுது. நார்த்தங்காய் வச்சுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துப்போம். அந்த எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும். நார்த்தங்காய் வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா ஆறிடுத்து பொடி பண்ணி வந்துடலாம். வறுத்த சாமான் நம்ம பொடி பண்ணி வந்தாச்சு. இந்த பக்கம் நார்த்தங்காயும் வதங்கியிருக்கு. ஸோ இதில் நல்ல ஒரு லெமன் சைஸ்க்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை விடுறேன். சேர்ந்து உப்பும் போட்டுடலாம். ஒரு கொதி வரட்டும். இந்த பக்கம் பால் காஞ்சிடுத்து. நம்ம பாயசத்துக்கு பாஸ்மதி அரிசி ஒரு கரண்டி நான் ஊற வச்சுருக்கேன். அதை நம்ம வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம், கொஞ்சம் வேகட்டும். மூடி வச்சிடலாம். புளி தண்ணி நல்லா கொதிச்செடுத்து இப்போ வறுத்து பொடி பண்ணி வச்சதை கட்டி தட்டாமல் அப்படியே கலரி விடுங்க. போட்டுட்டு அப்படியே கலரி விட்டுறணும். மிக்ஸி ஜார் அனுப்பி கொஞ்சம் தண்ணியும் விட்டுக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். இப்போ வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்செடுத்து நார்த்தங்காய் குழம்பு கொதிச்செடுத்து இதுக்கு நம்ம தாளிச்சிடலாம். கடாய் வச்சு நல்லெண்ணெய் விடுறேன் நான்.
நல்லெண்ணெய் காஞ்செடுத்து கடுகு, வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. நம்மளுடைய நார்த்தங்காய் குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு. இது நார்த்தங்காய் பழம், நார்த்தப்பழம் சொல்லுவோம் இல்லையா, இது அப்படியே மஞ்சளாக இருக்கும் தோல். அந்த பழம் இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம். அதுவும் லைட்டாக தோல் சீவிட்டு, அதில் ஒரு கசப்பு இருக்கும். ஸோ லைட்டாக தோல் சீவிட்டு கட் பண்ணி நீங்கள் பண்ணும்போது அந்த உப்பு, புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாம் சேர்ந்து ரொம்ப அமிர்தமாக ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு சுடசாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதை வந்து பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஏன்னா நம்ம வந்து நார்த்தங்காய் குழம்பு வந்து பண்ணால் கொஞ்சம் கூட தான் பண்ணுவோம் எப்பயுமே. நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா வீட்லேயும் அது வந்து டெஃபினட்டாக ஃப்ரிட்ஜில் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா 1 வாரம் 2 வாரம் ஆனால் கூட கிடவே கிடாது. ஸோ கண்டிப்பாக கிடச்சிதுன்னா, நார்த்தங்காய் கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பக்கம் வந்து கடாய் வச்சுருக்கேன், அது காஞ்செடுத்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம வந்து பீன்ஸும் கேரட்டும் தான் கறி பண்ண போகிறோம். கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸ் கேரட்டை சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறம் உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம், வேகட்டும். பாயசத்துக்கு சாதம் வந்து வேக வச்சுருந்தோம், வெந்துடுத்து கொஞ்சம். இப்போ வந்து பால் விட்டுக்கலாம். இது வந்து காய்ச்சின பால், அப்படியே கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா வேணுங்க பால் நம்ம விட்டுப்போம். ஸோ இந்த பக்கம் வந்து பால் விட்டு கொதிச்சுட்டு இருக்கு பாயசத்துக்கு. இந்த சைடு வந்து நம்ம காய் வதக்கணும் இல்லையா, நல்லா வெந்துடுத்து. பீன்ஸும் கேரட்டும் நல்லா வெந்துடுத்து. ஸோ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே நான் வந்து கசகசா பொடி அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த பொடியவே நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இந்த கசகசா பொடி அரைச்சி வச்சிங்கன்னா நான் எப்பயே சொல்கிற மாதிரி தான் எல்லா காய்க்கும் இது வந்து செட் ஆகும். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அவளோட நமக்கு டக்குன்னு சமையலும் முடிஞ்சிடும். இப்போ வந்து போட்டாச்சு. கொஞ்சம் பெருங்காயம் மட்டும் சேர்த்துக்கிறேன் மேலாக. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். நம்மளுடைய பீன்ஸ் கேரட் கறியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் பாயசத்துக்கு கொதிச்சுன்னு இருக்கட்டும் கொஞ்சம் நேரம். பால் நல்லா கொதிச்செடுத்து இப்போ வந்து ஏலக்காய் பொடி வந்து கொஞ்சமாக சர்க்கரையும் ஏலக்காவும் சேர்த்து நான் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பால் விட்டு அளந்து விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் பால் சேர்க்கணும்ல. ஸோ நம்மளுடைய பாயசம் வந்து ரெடி ஆகிடுது. ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் சக்கரை சேர்க்கல, சக்கரை சேர்த்துடலாம் நாம். இதுக்கு நான் வந்து நீங்கள் வந்து சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் நெய்யில் வந்து முந்திரி பருப்பு வேணும்னா நீங்கள் வந்து தாளிக்கலாம். நான் அதை வந்து பண்ண போகிறதில்ல. நட்ஸ் பவுடர் இருக்குது வயம்து, ஸோ அதை தான் நான் சேர்க்க போகிறேன் இப்போது. ஒரு கொதி வட்டம் சக்கரை மட்டும் சேர்த்துறேன். இப்போ ஒரு 3 டீஸ்பூன் வந்து சக்கரை சேர்த்துக்கிறேன். சக்கரை வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் எப்பயுமே கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துப்பேன். ஸோ ஸ்வீட் உங்களுக்கு என்ன வேணுமோ அது பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்மளுடைய பால் பாயசம் ரெடி ஆகிடுது. இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க. நார்த்தங்காய் குழம்பு, அப்புறம் கேரட் பீன்ஸ் வந்து பொடி போட்ட கறி, பால் பாயசம். நார்த்தங்காய் குழம்பு வந்து நார்த்தங்காயிலையும் பண்ணலாம், நார்த்தம் பழத்துலையும் பண்ணலாம். இந்த மாதிரி வறுத்து அரைச்சி பொடி பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் சமையல் பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்தது வந்து பைசன் கிளீனிங் ப்ராடக்ட் எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாருமே உபயோகப்படுத்துறது தான். இது வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே இருக்குது. ஸோ அந்த கம்பெனியோட எம்டியை நான் மீட் பண்ண போகிற ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக அங்கே போய் நம்ம போய் மீட் பண்ணலாம் பார்க்கலாம்.
நான் வந்து காலையிலேயே சொல்லியிருந்தேன் பைசன் ப்ராடக்ட் அதோட எம்டியை தான் மீட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள், பைசன் க்ளீன் அண்ட் ஹாப்பி லிவிங். ஸோ அவங்க அந்த ஆஃபீஸ்க்கு தான் நான் வந்திருக்கேன். அவங்க எம்டியை தான் மீட் பண்ண போகிறேன். மிஸ்டர் ஜேசுதாஸ், வணக்கம் சார். வணக்கம். இவரோட ஃபுல் இன்டர்வியூ வந்து நம்ம ஊர் உலகம் சேனலில் வரும். ஸோ மறக்காமல் பாருங்கள். லேடிஸ்க்கு வந்து நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த இன்டர்வியூவில் வரும். நீங்கள் மறக்காமல் ஊர் உலகம் சேனலில் போய் பாருங்கள்.